பட் இந்த அரசியல் இந்த கொசு கட்சிகளுக்குலாம் என்ன தெரியுமா நடத்துவாங்க. இப்போ நானே இந்த பேட்டி கொடுத்தேன்னா மேபி என்ன நடத்துவாங்க. இல்லாட்டி கொஞ்சம் அந்த மாதிரி பருப்பு வேகாதுன்னா நம்ம வாய்ப்பு கூட்டிட்டு போவாங்க. இப்போ வந்துட்டு இந்த ஈஷா இஷ்யூல ஈஷாக்கார வந்து என் மேல மட்டும் தான் கேஸ் போடல, பட் மற்ற எல்லாத்து மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ வந்து இப்போ நேற்று கூட யாரும் ஒருத்தர் என்கிட்ட சொல்றாங்க, யோ ஈஷா சோ பிக் பவர், நீ எதுக்கு அவங்களோட போய் மோதுறேன்னா அது என்னோட இஷ்டம், அது எனக்கும் என் கடவுளுக்கும் இது. அப்போ இந்த மாதிரி தப்பு பண்றவங்க பெரிய பதவியில் இருந்தால் நம்ம பேசக்கூடாதுன்னு சொன்னா இதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. நம்ம யாருமே நம்மளாம் நிஜமாவே இந்த ஊடகங்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும். ஜேர்னலிஸ்ட் தட் இஸ் எம்ஆர்ஐ ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து சொல்லணும். அவங்க கேட்காட்டே அது அவங்க தலையெழுத்து. நம்ம சொல்றது சொல்லியே தான் தீரணும். அயல் திரும்ப நீங்க வந்துட்டு இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட ஃபாலோவர்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க வந்து நான் ஐ ரிமெம்பர் ஒன் டே திஸ் வாஸ் வந்து விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு எலெக்ஷன் ஆகி 2வது எலெக்ஷன் நினைக்கிறேன். இந்த பூனமல்லி ஹைரோட்ல ஒரு 4-5 வண்டி ஃபுல்லா அந்த விஜயகாந்தோட ஃபாலோவர்ஸ் ரவுடிசம். எப்படி இந்த விஜயோட ஆளுங்க ரவுடிசம் பண்ணாங்க. அப்ப நான் நினைச்சேன் இதெல்லாம் வந்து அறிய வேண்டிய அப்படி சொல்லிட்டு, பிகாஸ் தேர் ஆல் அ மெனஸ் டு தி சொசைட்டி. அதுக்குன்னு சொல்லிட்டு நான் டிஎம்கே அதிமுகலாம் பர்ஃபெக்ட்னு சொல்லல. இந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே அவங்க வந்து அவங்க லீடர்ஸ் தான் அவங்களோட ஃபாலோவர்ஸுக்கு வந்து நல்லதை போதிக்கணும். இப்படி செய்யக்கூடாது, உங்களால கட்சிக்கு கெட்ட பேரு, உங்களால எனக்கும் கெட்ட பேருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லணும். அதை வந்து அவங்களுக்கு அதான் அது ஒரு அதான் சொல்ல அந்த போதை அவங்க தலைக்கு ஏறிக்குது, அந்த பவர் போதை.